إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الحديث حديث محمد عليه الصلاة والسلام، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாமா அப்துல்லா இப்னு அப்துர் ரஹீம் அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய நூல் மாஹிய அஸ்ஸலஃபிய்யா, சலஃபிய்யா என்றால் என்ன என்ற அந்த பாடத்திலே அன்-நுக்தத்து ஸாலிஸா, மூன்றாவது புள்ளி, அதாவது மூன்றாவது பாயிண்ட்ல நாங்கள் இருக்கின்றோம். ذكر بعض المسميات الشرعية للسلف الصالح. சலஃபு ஸாலிஹ் என்ற இந்த வார்த்தைக்கு மார்க்கத்திலே குர்ஆன் சுன்னாவிலிருந்து எங்களுடைய இமாம்கள் வடித்தெடுத்த எடுத்து காட்டின சில பெயர்கள். الناظر في كلام عدد من أهل العلم يجد أنهم استخدموا أسماء أخرى. யார் இமாம்களுடைய வார்த்தைகளை பார்க்கின்றார்களே, அவர்கள் இந்த அஸ்ஸலஃபியா என்பதற்கு பல வார்த்தைகளை அல்லது பல பெயர்களை பயன்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது இந்த பெயருடைய சிறப்பை எடுத்து காட்டக்கூடியதானதாக இருக்கின்றது. இது பல்வேறுபட்ட கூட்டங்கள் அல்லது பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. மாற்றமாக இவைகள் அனைத்தும் ஒன்றைத்தான் குறிக்கின்றது என்பதை நாங்கள் விளக்குவோம். அல்லாஹு தஆலா, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. பல பெயர்கள் இருந்ததற்காக அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல்லாஹ், அல் ஹாலிக், மாலிக், அர் ரஸாக், பல பெயர்கள் இருந்ததற்காக நாங்கள் அல்லாஹ் ஒருவன் என்று தான் சொல்லுவோமே தவிர பல இறைச்சகன் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். மாற்றமாக அல்லாஹ்வுடைய பல பெயர்கள் சொல்லுவோம். அதே போல நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. அஹ்மத், முஹம்மத், ஹாஷிர், ஆகிப் என்று பல பெயர்கள் இருக்கின்றன. என்றாலும் நபி என்பது ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் நினைக்கொள்வோம். ஒரு மனிதனுக்கு ஆகிப் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் தெரியாது என்றால், அல்லது ஹாஷிர் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் தெரியாது என்றால், நபி முகஃபா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் என்பது தெரியாது என்றால், அவன் என்ன நினைப்பான்? அல் ஹாஷிர் என்றது புதிதாக வந்த ஒரு நபியோ அல்லது ரசூலுல்லாஹ்க்கு முன்னால வந்த ஒரு நபியோ என்று நினைப்பான். நபியுடைய பல பெயர்களை தெரிவதை கொண்டுதான் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்குது என்பதை அவளுக்குவான். முஹம்மது என்றாலும் அஹ்மது என்றாலும் யார்? அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எவனாவது ஒருவன் அஹ்மது என்று நபியாக தன்னை குறிப்பிட்டது நபியாக மாட்டான். அதே போன்று தான் சகோதரர்களே, இந்த அஸ்ஸலஃபியா என்பதற்கு அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உலமாக்கள்
இன்னும் சில பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது அதனுடைய சிறப்பையும் அதனுடைய தன்மையும் எடுத்து காட்டுகின்றது. அதே நேரத்தில் இவைகள் எல்லாம் ஒன்று. பஜருடைய தொழுகை சுபவுடைய தொழுகை ரெண்டும் என்னது ஒன்றுதான். பஜர் என்றது வேறொரு தொழுகை, சுப என்ற வேறொரு தொழுகை இல்லை. அதே மாதிரி இந்த அஸ்ஸலஃபியா என்பதற்கு அஹ்லு சுன்னா என்று குறிப்பிடுவார்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று குறிப்பிடுவார்கள். நாங்கள் எங்களுடைய விளக்க பாசையிலே சுன்னத் வல் ஜமாஅத் என்று நாங்கள் சொல்வோம், அல் ஹதீஸ் என்று நாங்கள் சொல்வோம், அஹ்லுல் அஸர் என்று நாங்கள் சொல்வோம், அல் ஹதீஸ் வல் அஸர் என்று சொல்வோம், அல் ஃபிர்கத்துல் நாஜியா என்று சொல்வோம், அத்தாயிஃபத்துல் மன்சூரா என்று சொல்வோம், அல் உரபா. இவைகள் எல்லாம் இதற்குள்ள பல பெயர்களானதாக இருக்கு. என்றாலும் எங்களுடைய சமூகத்தில் பிரபல்யமானது என்னது? அங்கு சுன்னா வல் ஜமாஅத், சுன்னத் வல் ஜமாஅத். அதே போன்று இந்தியா நாட்டுல சில பிரதேசங்களுக்கு நாங்கள் சென்றோம் என்றால் அங்கே பிரபல்யமானது என்னது? அல் ஹதீஸ். இவ்வாறு இந்த பெயர் பல பெயர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடியதானதாக. இந்த ஒவ்வொரு பெயரை பற்றியும் இமாம்கள் எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நூல்கள். இது இன்று புதிதாக கூறப்பட்ட ஒரு பெயர் கிடையாது. இந்த எங்களுடைய சமூகத்திலே சொல்வதை போன்று சலஃப் என்று சொன்னால் அது ஒரு புதிய ஒரு கூட்டத்துடைய பேர் அல்லது புதிய ஒரு ஜமாத்துடைய பேர், புதிய ஆட்களுடைய பேர் என்பது கிடையாது. மாற்றமாக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்குத்தான் அஸ்ஸலஃப் என்று சொல்வார்கள், அல் ஹதீஸ் வல் அஸர் என்று சொல்லக்கூடியவர்களுக்குத்தான் சலஃப் என்று சொல்வார்கள் என்பதை நாங்கள் படிக்கின்ற பொழுது சகோதரர்களே அடையாளம் காண முடியும். இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதா பலகத் அன் ரஜுலின் பில் மஷ்ரிகி சாஹிப் சுன்னா வ ஆகிர் பில் மக்ரிப் ஃபபஅத் இலைஹிமா பிஸ்ஸலாம் வத்உ லஹுமா மா அகல்ல அஹ்லஸ் சுன்னதி வல் ஜமாஅ. மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து ஒரு சுன்னாவுடைய மனிதர், இன்னும் ஒருவர் மேற்கிலிருந்து சுன்னாவுடைய மனிதர் உன்னை சந்திக்கின்றார் அல்லது உன்னை வந்து அடைகின்றார், அவருக்கு உனது சலாத்தை எத்திவை. அவர்கள் இருவருக்கும் உனது சலாத்தை எத்திவை, அவர்களுக்காகவே நீ பிரார்த்தி. ஏனென்றால் அவர்கள் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் மிக குறைவானவர்களாக இருக்கின்றார். அப்ப சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் தாபீன்கள் அல்லது தப தாபீன்கள் ஒருத்தர், முந்தின சமூகத்தில் வாழ்ந்த ஒருவர். அவர் சொல்லுகின்றார், மா அகல்ல அஹ்ல சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்ல சுன்னா வல் ஜமாஅ எவ்வளவு குறைவானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இது எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றது, அன்றைய காலத்திலே இமாம்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற வார்த்தையை பாவித்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் லாலக்காய் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு நூலை எழுதிய அந்த பேர் ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளுடைய விளக்கம் சுமந்த நூல். இதில் 418 வஃபாத்தான இமாம் அவர்கள் இதை எழுதி எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார். அதே போன்று ஷேக் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா அல் ஹர்ரானி அத்-திமஷ்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் இஸ்திகாமா என்ற நூலிலே எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள், والبدعة مقرونة بالفرقة كما أن السنة مقرونة بالجماعة فيقال أهل السنة والجماعة كما يقال أهل البدعة والفرقة. பிதத் என்பது ஃபுர்கா, ஃபுர்கான பிரிவினைவாதத்தோடு பிரிவினைவாதிகளோடு இணைக்கப்பட்டதாக இருக்கின்றது. எவ்வாறு அஸ்ஸுன்னா என்பது அல் ஜமாஅத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய தன்மையோடு உள்ளதே அதே போன்றதா. எனவே அவர்கள் சுன்னா வல் ஜமாஅத் என்று குறிப்பிடப்பட்டது. அவர்கள் சுன்னாவையும் அல் ஜமாஅத்தை சேர்ந்தது. எவ்வாறு பிதத் வாதிகளுக்கு அஹ்லு பித்அ வல் ஃபுர்கா என்று நாங்கள் சொல்கின்றோமே அதே மாதிரி. சகோதரர்களே, இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நினைவுறுத்துவதற்கு ஆசைப்படுகிறேன். சமூகத்தை ஒன்றுபடுத்த முடியாது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்த முடியாது சுன்னாவினால் தவிர. எந்த அளவுக்கு நானும் நீங்கள் சுன்னாவை விளங்கி படித்து நிலைநாட்டுவோமே அப்பொழுது அங்கே அல் ஜமாஅத் ஒன்றுபட்ட ஒரு சமூகம் உருவாகுது.
அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள். வெறுமனே நாங்கள் பலரை ஒன்று சேர்ப்பது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தாகாது. அது ஜமாஅத்தாக காலத்தால் அவர்களுடைய ஜமாத்தாகுமே தவிர உண்மையான அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் ஆக மாட்டார். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் யார்? யார் நபியும் அந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபழ் தாபியீன்கள் இருந்த அந்த அடிப்படையிலே இருக்கின்றார்களே அவர்கள்தான் அல் ஜமாஅத்தாக மாறுவார்கள். அதனால தான் இமாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல் ஜமாஅ என்பதை எங்களுக்கு வர்ணித்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். தனித்தவனாக இருந்தாலும் கூட சத்தியத்திலே இருப்பானாக இருந்தால் அவன்தான் அஹ்லுஸ் சுன்னா அல் ஜமாஅவை சார்ந்தவன் என்பதை அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், "அன்னல் ஜமாஅத மா வாஃபகல் ஹக் வலவ் குன்த வஹ்தக்." நீ தனி மனிதனாக இருந்தாலும் கூட சத்தியத்தோடு இருப்பாயாக இருந்தால் அதுதான் அல் ஜமாஅ என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமூகத்துக்கு எத்தி வைப்பதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதானதாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல் ஜமாஅ என்பது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அஹ்லுஸ் சுன்னா சுன்னாவை நிலைநாட்டக்கூடியவர்கள், சுன்னாவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. அதுக்கு மாற்றமாக நபியும் சஹாபாக்கள் காட்டினது அவர்களிடத்திலே இல்லை என்றால் அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தாலும் அஹ்லுல் குர்பா பிரிவினைவாதிகள், அஹ்லுல் பித்அ வல் ضلالத் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். அதே போல அப்துல்லா புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், وقال رحمه الله في موضع آخر இன்னொரு இடத்துல இமாம் இப்னு தைமிய்யா மஜ்மூ ஃபத்தாவால சொல்கிறார்கள், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் யார் என்றால் ஹும் அல் முத்தமஸ்ஸிகூன பிகிதாபில்லாஹி வ சுன்னத்தி ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா இத்தஃபக அலைஹி السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ யார் என்றால் அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் முஹாஜிரீன் வல் அன்சார், முஹாஜிரீன் அன்சாரிகள் முதன்மையாக முந்தினவர்களுடைய ஏகோபித்த அந்த கருத்து, எவர்கள் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றுவார்களே அவர்களுடைய ஏகோபித்த கருத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் என்று எங்களுக்கு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களை இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். அதனோடு அவர்கள் சொல்கின்றார்கள், இத்திபாஉ வஸியத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள். அலைக்கும் பிசுன்னதி வ சுன்னத்தில் குலஃபாய் ராஷிதீன் அல் மஹ்தியீன் மின் பஅதி, என்னுடைய சுன்னாவையும் எனக்கு பின்னால் வரக்கூடிய நேர்வழி பெற்ற மார்க்கத்துடைய கல்வியை பெற்று அதை நிலைநாட்டக்கூடிய அர்-ராஷிதீன் அல் மஹ்தியினுடைய குலஃபாக்களுடைய சுன்னாவை பற்றி பிடிங்கள். தமஸ்ஸகு பிஹா, அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வஅத்து அலைஹா பின் நவாஜிஸ், உங்களுடைய கடைவாய்ப்பற்களினால் அதனை கடித்துக் கொள்ளுங்கள். வஇய்யாகும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன்.
فإن كل بدعة محدثة بدعة ஒவ்வொரு புதிதாக உருவாக்கப்பட்ட பிதஅத் وكل بدعة ضلالة ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். சகோதரர்களே, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அவருடைய சுன்னாவையும் குலஃபா ராஷிதீன் அல் மஹ்தியுடைய சுன்னாவையும் பற்றி பிடிக்கும்படி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள், ومذهب أهل السنة والجماعة قديم معروف قبل أن يخلق الله أبا حنيفة ومالكا وشافعيا وأحمد، فإنه مذهب الصحابة الذين تلقوه عن نبيهم، ومن خالف ذلك كان مبتدئا عنه أهل السنة. أهل السنة والجماعة என்பது அவர்களுடைய போக்கு வழிமுறை என்பது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அது அறியப்பட்டது, பழமை வாய்ந்ததானதாக இருக்கின்றது. இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் ஹம்பல் அவர்கள் படைக்கப்பட்டதற்கு முன்னால் உள்ளதானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துடைய மذهப், அவர்களுடைய கொள்கை என்பது, வழிமுறை என்பது சஹாபாக்களுடைய வழிமுறையாக இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வழிமுறையை, கொள்கையை, பாதையை பெற்றுக்கொண்டார்கள். யார் அவர்களுக்கு மாறு செய்கின்றார்களே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தில் அவர்கள் தான் பிதத்வாதி. அப்ப பிதத்வாதிகள் என்றால் யார்? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்கு முரணானவர்கள் யார்? அந்த சஹாபாக்கள் சமுதாயம் எந்த கொள்கையை, எந்த மார்க்கத்தை, எந்த வழிமுறையை, எந்த பாதையை நபியிடத்திலிருந்து பெற்று கொண்டார்களே அந்த பாதைக்கு முரணாக நடப்பது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எவர்கள் மதுஹபிலே பிடிவாதத்தோடு இருக்கின்றார்களே, அல்லது நபியுடைய வார்த்தைகளை, அல் குர்ஆனை, நபியுடைய சுன்னாவை, சஹாபாக்களுடைய சுன்னாக்களை, அவர்களுக்கு பின்னால் வந்த தாபீன் அத்பாக்களுடைய விடயங்களை புறக்கணித்து தூக்கி எறிகின்றார்களே, அவர்களுக்கு ஒரு உபதேசம் இது. அதே போன்று சகோதரர்களே, இந்த 4 அதாவது எங்களுடைய சமூகத்திலே அறியப்பட்ட மிக முக்கியமான 4 மذهபுடைய இமாம்களும் தனக்கென்ற ஒரு மذهபை உருவாக்கினவர்கள் கிடையாது. இமாம் அபு ஹனீஃபாக்கு என்ற ஒரு மذهப் கிடையாது, இமாம் மாலிக்கு என்ற ஒரு மذهப் கிடையாது, இமாம் ஷாஃபிக்கு என்ற ஒரு மذهப் கிடையாது, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுக்கு என்ற ஒரு மذهப் கிடையாது. அந்த 4 மذهபுகளும் இந்த சஹாபாக்களுடைய மذهபை தான், அவர்கள் சுமந்த வழிமுறையைத்தான் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் சகோதரர்களே, அவர்கள் புதிதாக ஒரு வழிமுறையை உருவாக்கி விட்டார்கள் என்றால் அவர்களுக்கென்று அது வழிகேடாகும் என்பதை அவர்கள் திட்ட தெளிவாக அறிந்த மாபெரும் இமாம்களாக இருக்கின்றார்கள். அவர்களின் பெயரிலே இவ்வாறு நாங்கள் உருவாக்குவது என்பது கூடாது. இமாம் மாலிக்குடைய மாணவர் இமாமுனா ஷாஃபி, இமாம் ஷாஃபியுடைய மாணவர் இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பதை எங்களுடைய சமூகம் தெளிவாக விளங்கிக் கொள்வது அவர்கள் மீது உள்ள கடமையானதாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்பது சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள் இருந்தது. அதே போன்று இந்த பெயர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று கிடையாது. சஹாபாக்கள் சமுதாயம் இருந்ததைத்தான் அது குறிப்பிடப்படுகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி இருப்பது எங்கள் மீது உள்ள கடமையானதாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக். அதே போன்று ஷேഖுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், மஜ்மூ ஃபத்தாவாவுடைய 3வது பாகம் 159வது பக்கத்திலே, வதரீகுஹும் அவர்களுடைய பாதை, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் பாதை, தீனுல் இஸ்லாம் அதுதான் இஸ்லாம் மார்க்கம், அல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுல் இஸ்லாத்தை கொண்டுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக அனுப்பினார். லாக்கின் லம்மா அக்பர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த பொழுது,
அன்ன உம்மத்தஹு சதஃப்தரிகு அலா 73 ஃபிர்கா, அவருடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும் என்ற நேரத்திலே, குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, எல்லாம் நரகத்தில் ஒன்றை தருகிற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அல் ஜமாஅ, அதுதான் ஜமாஅத் என்று சொன்னார்கள். وفي حديث عنه صلى الله عليه وسلم قال هم من كان على مثل ما انا عليه يوم اصحابي, நானும் என்னுடைய சஹாபாக்களும் இன்று எதிலே இருக்கின்றோம் அதிலே இருப்பதை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்பது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எதில் இருக்கின்றோமே அதில் இருப்பது என்பதிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பேர் அஹ்லு ஹதீஸ் அல்லது அஹ்லுல் அஸர் அல்லது அஹ்லுல் ஹதீஸ் வல் அஸர் என்று கூறப்படக்கூடியதாக இருக்கின்றது. அஹ்லுல் ஹதீஸ் வல் அஸர் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் சகோதரர்களே, அது காணப்படக்கூடியதாக இமாம்களுடைய வார்த்தை. உதாரணத்துக்கு இமாம் அஹ்மத், இமாம் புகாரி வகைரிஹிமா ஏனையவர்களிடத்திலே எங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறார். சகோதரர்களே, ஹிஜ்ரி 181 வஃபாத்தான இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக், மாபெரும் தாபியீன்கள் ஒருவர், அவர்கள் லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி லாஹிரீன அலல் ஹக், எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தினர் சத்தியத்தின் மீது மேலோங்கினவர்களாக இருப்பார்கள் என்ற அந்த ஹதீஸுக்கு அவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்பதை எங்களுக்கு அடையாளத்தை காட்டும். அதே போன்று இமாம் புகாரியுடைய உஸ்தாதுகளில் ஒருத்தர் அலி இப்னு மதீனி 234 வஃபாத்தான இமாம், அவர்கள் இந்த அத்வாயிஃபத்துல் மன்சூரா என்ற ஹதீஸுக்கு ஹும் அஸ்ஹாபுல் ஹதீஸ், அவர்கள் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இமாம் திர்மிதி அவருடைய சுனனிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் 247 வஃபாத்தான இமாம், அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்லம் யகூனு அஹ்லுல் ஹதீஸ் ஃபலா அத்ரி மன் ஹும், அவர்கள் ஹதீஸ் இல்லை என்றால் அவர்கள் யார் என்று தெரியாது. தாயிஃபத்துல் மன்சூரா என்று வர்ணிக்கக்கூடிய ஹதீஸ் சத்தியத்திலே மேலோங்கி இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அவர்கள் அஹ்லுல் ஹதீஸ் இல்லை என்றால் அவர்கள் யார் என்று நான் அறிய மாட்டேன் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அஷ்-ஷைபானி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். முஹம்மது இப்னு இஸ்மாயில் அல்-புகாரி, அஹ்மத் இப்னு சினான் ரஹிமஹுல்லாஹ், அப்துல்லாஹ் இப்னு முஸ்லிம் இப்னு குதைபா, இமாம் குதைபா ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் ஆஜுர்ரி, இமாம் நைசாபூரி, இமாம் ஹதீப் அல்-பக்தாதி, இமாம் பகவி, இமாம் ஜௌசி, இமாம் நவவி, இமாம் இப்னு தைமியா, இமாம் ஷாத்திபி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று பல பெயர்களை சொல்லலாம். அத்தனை இமாம்களும் அத்வாயிஃபத்துல் மன்சூரா அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்ற ஹதீஸுக்கு லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி ஸாஹிரீன அல் ஹக், சத்தியத்திலே மேலோங்கி இருப்பார்கள் என்பதற்கு அவர்கள் தான் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்பதை சொல்வதை நாங்கள் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஷேக் அல்லாமா இமாம் அபு முஹம்மத் ரபி இப்னு ஹாதி அல்-மத்கலி ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஆ, அவருடைய கிதாப் அல் ஹதீஸ் ஹும் அத்தாயிஃபத்துல் மன்சூரா வல் ஃபிர்கத்துன் நாஜியா, ஹதீஸ் என்பது அவர்கள் தான் அத்தாயிஃபத்துல் மன்சூரா அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்ற ஒரு சிறப்பான ஒரு நூலை எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதே போன்று இமாம் அபு முஹம்மத் ரபி இப்னு ஹாதி அல்-மத்கலி ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஆ மகானத்து அல் ஹதீஸ் என்ற ஒரு நூலை எழுதி வைத்து அதிலே அல் ஹதீஸ் என்பவர்கள் யார், அவர்களுடைய தன்மை என்ன என்பவைகளை அடையாளம் காட்டுகிறார். அதுல இவைகளை எங்களுக்கு அடையாளத்தை காட்டினார். அல் ஹதீஸ் என்ற பெயர், அந்த வார்த்தை இந்த இமாம்கள் எல்லாம் அவர்களுடைய நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்பதை
எங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றார்கள். அப்துல்லா அல் புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், قال الإمام ابن تيمية رحمه الله كما في المجموع என்ற நூலில் சொல்லி காட்டுகிறார்கள், مذهب السلف أهل الحديث والسنة والجماعة ثم ساق مذهبهم فسماه بأهل الحديث والسنة والجماعة. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மஜ்மூ ஃபத்தாவாவிலே 3வது பாகம் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை, அல் ஹதீஸ் வல் அஸருடைய கொள்கையை, ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கொள்கை எடுத்து காட்டக்கூடிய சிறப்பான பகுதிகளை உள்ளடக்கியதாக அதிலே அவர்கள் தெளிவு காட்டுகின்றார்கள். அதாவது சலஃப், அதாவது சலஃப் என்பவர்களுடைய வழிமுறை, அல் ஹதீஸ் என்பவருடைய வழிமுறை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய வழிமுறை, இந்த மூணும் ஒரு பேர் என்பதை எடுத்துக்காட்டு. சும்மா சாக்க மதபம் அவர்களுடைய வழிமுறைகளை அவர்களுடைய கொள்கையில் எடுத்து இவர்களுக்கு தான் அல் ஹதீஸ் வஸ் சுன்னா வல் ஜமாஅத், அல் ஹதீஸ் என்பதும் அல் சுன்னா வல் ஜமாஅத் என்பதும் ஒரே பேர் என்பதை எங்களுக்கு இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். அதுக்கு பின்னால் இமாம் ஹதீபுல் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஹதீஸ், அவருடைய நூல் ஷரஃபு அஸ்ஹாபுல் ஹதீஸ், ஷரஃபு அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற ஒரு நூல் இருக்கின்றது. அதே போன்று சகோதரர்களே, இமாம் சாபூனி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கும் அகீதத் ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ், ஸலஃப் என்பது அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற பெயரில் அவருடைய கொள்கை என்ற பெயரிலே நூலை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னால் இமாம் அபு ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மின் அலாமத்தி அஹ்லில் பிதஅ், வழிகெட்ட அஹ்லுல் பிதஅ் கூட்டங்களுடைய அடையாளங்களாக இருக்கின்றது அல் வகீஅத்து ஃபி அஹ்லில் அஸர், அஹ்லுல் அஸருடைய மக்களை குறை சொல்வது, திட்டுவது, அவர்களை பற்றி தப்பான எண்ணங்களை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துவது, இதுதான் அவர்களுடைய தன்மை என்பதை அபு ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள். இதனை இமாம் சாபூனி அவருடைய அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற நூலிலே பதிவு செய்கிறார். அப்ப அஹ்லுல் அஸர் என்பது இன்று வந்த ஒரு பெயர் கிடையாது. இது இமாம் அபு ஹாத்திம் அர்-ராஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனை இமாம் சாபூனி அவருடைய அகீதத்து ஸலஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார். இதனால் தான் சகோதரர்களே, உம்மத்தே இஸ்லாமியாவை நோக்கி எங்களுடைய குரலாக இருக்கின்றது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய ஆரம்ப கால நூல்களை, அகீதாவுடைய நூல்களை படிக்கின்ற பொழுதுதான் இந்த ஸலஃபு ஸாலிஹீன் கொள்கை என்ன, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்ன, அல் ஹதீஸ் வல் அஸருடைய கொள்கை என்ன, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் யார் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். அதை விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக எங்களுடைய சமூகத்திலே பிரிவினைவாதிகள், விதத்வாதிகள், பிற்காக்கள் கூடி இந்த ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய கொள்கையை, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய உண்மையான கொள்கையை அழைத்து விடுவார்கள், அழித்து விடுவார்கள், அந்த இடத்துல இல்லாமலாக்கி விடுவார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் என்ற பேர் இருக்கும், சுன்னத் வல் ஜமாஅத் என்ற பேர் இருக்கும், அல் ஹதீஸ் என்ற பேர் இருக்கும், அல் ஹதீஸ் வல் அஸர் என்ற பேர் இருக்கும், ஸலஃப் என்ற பேர் இருக்கும். அதனுடைய அடையாளம், அதனுடைய கொள்கை, அதை சுமந்த மக்களை அந்த பூமியிலே அடையாளம் காண முடியாததாக மாறிவிடும். எனவே சகோதரர்களே, எங்கள் மீதுள்ள கடமை, நாங்கள் இந்த கொள்கையை, இந்த மார்க்கத்தை தெளிவாக எங்களுடைய சுன்னாவை சுமந்த இமாம்கள் எவ்வாறு தெளிவு காட்டினார்கள், அவர்களுடைய நூல்களில் எவ்வாறு தெளிவு காட்டினார் என்பதை நாங்கள் படிக்கிறோம். இது அத்தனை நாங்கள் சொல்லுவது ஹிஜ்ரி 400க்கு முன்னால் அல்லது 500க்கு முன்னால் வாழ்ந்த இமாம்களுடைய நூல்களில் இருந்து இதனை எடுத்து காட்டுகின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். புதிதாக நாங்களாக ஒரு நூலை உருவாக்கி சொன்னது கிடையாது. புதிதாக அல் குர்ஆனுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, ஹதீஸுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு ஜமாஅத்தை உருவாக்கி அதுக்கு பேர் கொடுத்தது கிடையாது. நஅஊது பில்லாஹ்.
அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே இவைகள் அனைத்தும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சிறப்பான இமாம்களுடைய நூல்களிலிருந்து நாங்கள் அடையாளம் காட்டுகின்றோம், காணுகின்றோம் என்பதை சகோதரர்களே நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இமாம் ஹதீப் அல்-பக்தாதி அவருடைய ஷரஃப் அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற நூலிலே குறிப்பிடுவதை அப்துல்லா புகாரி ரஹ்மத்துல்லாஹி நபி சனதின் ஸஹீஹ் அன் அஹ்மத் இப்னு சினான் அல்-கத்தானி அஹ்மத் இப்னு சினான் அல்-கத்தானி ரஹிமஹுல்லாஹ் ஹிஜ்ரி 58 மூத்தா போன இமாம் அவர்கள் கூட அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற பெயரை சொன்னதே அவர்கள் சொல்லுகின்றார்கள், லைஸ ஃபித் துன்யா முப்ததி இல்லா வஹுவ யுப்திலு அஹ்லல் ஹதீஸ் ஃபஇதா இப்ததஅ الرجل நுஸிஅ ஹலாவத்துல் ஹதீஸ் மின் கல்பிஹி மின் கல்பிஹி. இந்த துன்யால எந்த ஒரு பித்அத்வாதியும் இல்ல, அவன் அஹ்லு ஹதீஸை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சலஃபு சாலிஹீன்களை எதிர்க்கக்கூடியவனாக தவிர. அப்ப எவன் அஹ்லு ஹதீஸ் அஹ்லு சுன்னா வெறுப்பானே, உண்மையாக சுமந்தவர்களை அவன் அஹ்லு பித்அ வ தலாலா வழிகேடான கூட்டம் என்பதை நாங்கள் நினைக்கிறோம். ஒரு மனிதன் பித்அத்தை உருவாக்கி விட்டான் என்றால், பித்அத்தை பின்பற்றக்கூடியவனாக மாறிவிட்டான் என்றால், அவனுடைய உள்ளத்தில் இருந்து நபி மொழிகள், நபியுடைய சுன்னாக்கள், நபியுடைய வாழ்க்கை, அதனுடைய இன்பம் கலட்டப்பட்டது. நஊது பில்லாஹ். சகோதரர்களே, சுன்னா என்றால் அதுக்கு ஒரு மதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். நபிமொழி என்றால் அதுக்கு ஒரு மதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும். நபியுடைய வழிகாட்டுதல் என்றால் அதுக்கு ஒரு மதிப்பு எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும். அப்பொழுதுதான் அந்த சுன்னாவுக்காக வேண்டி வாழக்கூடிய மக்கள்களாக, அந்த சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய மக்கள்களாக, அதற்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். இல்லை என்றால் பித்அத் நபியுடைய வாழ்க்கைக்கு முரணானது, நபி வழிக்கு முரணானது எங்களிடத்திலே வெளிப்பட ஆரம்பித்து, அது ஆரம்பித்து விட்டது என்றால் ஒவ்வொரு பித்அத் வர வர எங்களிடத்திலே சுன்னா நிலை நாட்டப்பட வேண்டுமா, பித்அத் அழிக்கப்பட வேண்டுமா? நாங்கள் சுன்னாவை நிலைநாட்டக்கூடிய மக்கள்களாக இருந்தால் அஹ்லு சுன்னாவாதிகளாக நாங்கள் இருப்போமாக இருந்தால், தனி மனிதனாக இருந்தாலும் அஹ்லு பித்அ வ தலாலத் அழிந்துவிடும் அல்லாஹ்வுடைய உதவியோடு என்பது சகோதரர்களே. அதற்கு பின்னால் வஸபபு ஹாதிஹி தஸ்மியா, இந்த அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்ற அந்த பெயர் சூட்டப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது இமாம் லாலகாய் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஷரஹ் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற நூலுடைய அந்த முன்னுரையிலே முதலாவது பாகத்தில் 23வது பக்கத்திலிருந்து 25வது பக்கம் வரைக்கும் அந்த பகுதிகளிலே அவர்கள் தெளிவாக எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். இமாம் லாலகாய் ஹிஜ்ரி 417 காலத்துக்கு முன்னால் வஃபாத்தான இமாமாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்கின்றார்கள், சும்மா குல்லு மன் இஅ்தகத மذهبன் فإلى صاحب مقالته التي احدثها ينتسب وإلى رأيه يستند إلا أصحاب الحديث. எவர்கள் ஒரு புதிய கருத்தை, கொள்கையை, வழிமுறையை உருவாக்குகின்றார்களே, அதை நோக்கித்தான் யார் அதனை சரி காணுகிறார், அக்கீதா மذஹப் சரி காணுகிற வழிமுறையை சரி காணுகிறார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் அதை நோக்கித்தான் செல்வார்கள். அந்த கருத்தை தான் சரி காண்பார்கள். ஏன்? அவர்கள் படித்தது, விளங்கினது எல்லாம் அந்த கொள்கையை தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை, அல் ஹதீஸுடைய கொள்கையை படிக்கலாட்டி அவர்கள் யாருடைய கொள்கையை, யாருடைய கூற்றை, வார்த்தையை படிக்கின்றார்களோ அவர்களை சார்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். யாரை தவிர? அஸ்ஹாபுல் ஹதீஸை தவிர. ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு
அந்த கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? நாங்க எதை சொன்னாலும் அதுக்கு சொந்தக்காரர் யார்? அரபி ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இலைஹி யன்தஸிபூன். நான் இந்த கருத்தை சொல்கிறேனா? என்னுடைய கருத்து கிடையாது. இந்த கருத்துக்கு சொந்தக்காரர் அரபி ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது என்னுடைய கூற்று கிடையாது, இது என்னுடைய கொள்கை கிடையாது. அரபி ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வஇலா இல்மிஹி யஸ்தனிதூன். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அவர்களுடைய இல்ம், அதிலிருந்தான் அவர்கள் அறிவிப்பாளர் தொடரோடு அடையாளமிட்டு காட்டுவார்கள். வபிஹி யஸ்ததில்லூன். அந்த ஹதீஸிலிருந்து ஆதாரம் எடுப்பார்களே தவிர தன்னுடைய கூற்றுக்கு தன்னுடைய கொள்கைக்கு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வர மாட்டார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை விளங்க வேண்டும். ஹதீஸில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதே அதைத்தான் அவர்கள் ஆதாரமாக சொல்லுவார்களே தவிர, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் புகாரி ஏனைய ஹதீஸ் நூல்களை நாங்கள் படித்து பார்த்தோம் என்றால் இமாம் புகாரியுடைய தலைப்புகள் ஒவ்வொன்றும் அதனுடைய ஹதீஸாக இருப்பதை நாங்கள் காண முடியும். ஏன்? ஹதீஸ்கள்ல எதை சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் ஆதாரமாக அவர்கள் எடுப்பார்கள். வழிகட்ட கூட்டத்துடைய ஆதாரம் என்னது? தான் ஒரு கொள்கையை உருவாக்குறது, தான் ஒரு கருத்தை உருவாக்குறது, அதுக்கு பின்னா அதுக்கு தேவையான ஹதீஸ படுவார்கள். இது வழிகேடு. நானா ஒரு கருத்தை சொல்லிட்டு, நானாக ஒரு கொள்கையை உருவாக்கி விட்டு, நானாக ஒரு சட்டத்தை சொல்லிட்டு, அதுக்கு தேவை குர்ஆன்ல இருந்து அதுக்கு சார்பா ஆதாரம் இருக்குது, அதுக்கு சார்பா இந்த ஹதீஸ் இருக்குது. இது என்னது? வழிகேடு. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்துடைய அஸ்ஹாபுல் ஹதீஸுடைய கொள்கை என்னது? ஹதீஸ்ல என்ன சொல்ல சட்டம் இருக்குது, ஹதீஸ்ல என்ன கருத்து இருக்குது, ஹதீஸ்ல என்ன ஆதாரம் இருக்குது, அதைத்தான் ஆதாரமா சொல்லுவாங்க. وَإِلَيْهِ يَسْرِعُونَ. அதை நோக்கி அவருடைய உள்ளங்கள் அச்சத்தோடு திரும்பக்கூடியதாக இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, நபியுடைய சுன்னாவிலே எதையும் சொல்லிவிட்டேன் என்றால் என்னுடைய நிலைப்பாடு என்னதாக இருக்கும் நாளை மறுமை நாளிலே என்று அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். وَبِرَأْيِهِ يَقْتَدُونَ. அந்த நபியுடைய இந்த கருத்து, அந்த நபியுடைய சிந்தனை, அதிலே வளர்த்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். புதிதாக ஒரு கருத்தை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள் யார் என்று தெரியாதவர்கள் தான் அந்த சஹாபாக்களுக்கு விட்டு கட்டுவார்கள். புதிதாக ஒரு கருத்தை சொல்லி சஹாபாக்கள் மார்க்கத்தில் புதிதாக எதுவுமே சொன்னது கிடையாது. அவர்கள் அஞ்சினவர்களாக இருந்தார்கள், பயப்பட்டவர்களாக இருந்தார்கள். தன்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டால் முந்தி அடிக்கக்கூடிய கூட்டம் அல்ல. இன்னாரிடத்திலே போங்கள், அவர் இன்னாரை காட்டுவார்கள், அவர் இன்னாரை காட்டுவார்கள். இப்படி தன்னை விடவும் இன்னும் ஒருவரை சாட்டக்கூடியவர்கள் தான் அந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபல் தாபியங்கள். அவர்களாக கருத்தை சொல்லக்கூடியவர்கள் கிடையாது. அந்த நபியுடைய கருத்து, அந்த நபியுடைய தெளிவு, அந்த விளக்கத்தை தான் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாங்கள் சலஃபிகள், நாங்கள் சுன்னத்துவாதிகள், நாங்கள் சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், அவள் ஹதீஸ் வல் அஸரை சேர்ந்தவர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபல் தாபீன்கள் எந்த பாதையிலே இருந்தார்களே அந்த பாதையிலே இருக்கின்றோம். அந்த நபியை தூய்மையாக உண்மையாக பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொல்வதில் அல்லாஹ்வுக்கு நன்றியாக உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம். அந்த சுன்னாவுடைய எதிரிகள் அவர்களுக்கு எதிராக மேலோங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபியுடைய சுன்னாவிலே நிலைத்திருக்கின்ற பொழுது, அதனோடு வாழுகின்ற பொழுது எதிரிகள் அழிந்து விடுவார்கள். சகோதரர், அவர்கள் அழிந்து விடுவார்கள். இமாம் மாலிக், இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் புகாரி, ஏனைய இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்தன் வாசிஅ, அந்த அனைத்து இமாம்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆச்சரியம். தனி மனிதனாக இருந்து அத்தனை விதத்துவாதிகளையும் அத்தனை எதிரிகளோடு எவ்வாறு போராடினார்கள், அந்த சுன்னாவை நிலைநாட்டி
சுன்னாவோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் அடக்கினார்கள் அந்த விதத்வாதிகளை. அந்த அஸ்ஹாபுல் ஹதீஸ் அவர்களை சிறப்போடு நினைவு கூறுவதிலே இவர்கள் சமமாகுவார்கள். அவர்களுடைய மேன்மை, அவர்களுடைய உயர்வோடு அந்த மைதானத்திலே இவர்கள் போட்டி போட முடியும். அந்த பேருடைய உயர்விலே அஸ்ஹாபுல் ஹதீஸ், அஸ்ஹாபுல் அஸர், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லு ஸலஃப் என்பவர்கள் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள். அவர்களோடு எவர்களுக்கும் போட்டி போட முடியும். நஊது பில்லாஹ். அவர்கள் சகோதரர்களே தன்னை பாதுகாக்க, தன்னை மேன்மைப்படுத்த, தன்னை உயர்வுபடுத்த உட்பட்டவர்கள் கிடையாது, போட்டி போட்டவர்கள் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிலைநாட்டினவர்கள். எனவே ரப்புல் ஆலமீன் அவன் அவர்களை உயர்த்தி விட்டான். அவர்களுடைய அந்தஸ்தை, அவர்களுடைய மேன்மையை அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். இமாம் லாலகாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், இஸ்முஹும் மஅஃபூதுன் மின் மஆனில் கிதாபி வஸ் சுன்னah. அவர்களுடைய பெயர்கள் நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்துல. இமாம் லாலகாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றார், இந்த பெயர் சலஃப் என்பது, அல் ஹதீஸ் வல் அஸர் என்பது, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்பது, குரபாக்கள் என்பது நாங்களாக உருவாக்கின பேர். மின் மஆனில் கிதாபி வஸ் சுன்னah, அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து எடுக்கப்பட்ட பேர். யஷ்தமிலு அலைஹிமா லிதஹக்குஹிம் பிஹிமா. அவர்கள் அதனை நிலைநாட்டுவதை கொண்டு அவர் அதில் இருக்கின்றார் என்ற அந்த பெயரோடு உள்ளதாக. அவருடைய இஸ்ஸாஸிஹிம் பிஅஹதிஹா, அவர்கள் அதன் எடுப்பதை கொண்டு அவர்கள் அதற்குரியவர்கள் என்ற பெயரோடு இருக்கின்றது. ஃபஹுமுத்தரத்திதூன் ஹிசாபில் ஹதீஸி பைன திக்ரில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் தஆலாவுடைய அந்த அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறானே, ஹதீஸ் என்று சொல்லி இருக்கிறானே, அதனோடு அவர்களை இணைப்பதில் அவர்கள் தடுமாற்றம் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் சகோதரர்களே, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத் அல் ஹதீஸ் அதனை நிலைநாட்டுவதில் போராடக்கூடியவர்கள், பேரை சுமக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஆம், நாங்களால் ஹதீஸ் என்று சொல்லுவோமே தவிர ஹதீஸ் என்று மக்கள் பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும் என்று எண்ணக்கூடிய மக்கள்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நஸ்ஸல அஹ்ஸனல் ஹதீஸ், அல்லாஹ் தஆலா அவன் சிறப்பான செய்தியை அஹ்ஸனல் ஹதீஸ் வஹுவ அல் குர்ஆன், அது அல் குர்ஆன் என்பதானதா இருக்கு. எங்களுக்கு தெரியும் குத்பத்துல் ஹாஜா ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். குத்பத்துல் ஹாஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா பஅத் என்று சொன்னதுக்கு பின்னால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ். இன்னொரு ரிவாயத்துல கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கலாம் கிதாப் என்னது? கைருல் ஹதீஸ், அஹ்ஸனுல் ஹதீஸ் அல் குர்ஆன். ஃபஹும், அவர்கள் யார்? ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர்கள். வ அஹ்லுஹு, அதை சேர்ந்தவர்கள். வ குர்ராஉஹு, அதனை ஓதக்கூடியவர்கள் அதனுடைய விளக்கத்தோடு. வ ஹஃபலத்துஹு, அதனை பேணி பாதுகாக்கக்கூடியவர்கள். வ பைன ஐ யந்தனிமு இலா ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹும் நஃபலத்துஹு வ ஹமலத்துஹு வலா ஷக்க அன்னஹும் யஸ்தஹிக்கூன ஹாதல் இஸ்ம் பிவுஜூதில் மஅனயைன் ஃபீஹி லிமுஷாஹதத்தினா. அதே போன்று அதற்கு மத்தியிலே அவர்கள் தான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது ஹதீஸ் என்பது ரசூலுடைய ஹதீஸோடு இணைக்கப்பட்டதானதாக இருக்கின்றது. அவர்கள் தான் அந்த ஹதீஸை ஏனையவர்களுக்கு சுமந்து எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சந்தேகமே கிடையாது சகோதரர்களே. அல் ஹதீஸ் வல் அஸர் என்பது, அல் ஹதீஸ் என்பது இரண்டுமே குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்கள் சுமந்தவர்கள் என்பது அவர்களுக்கு ஆக தகுதியான பேராக இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் காணுகிறோம் அன்ன இக்திபாஸ நாஸி அல் கிதாப வ சுன்னா மின்ஹும். ஏனென்றால் குர்ஆனையும் சுன்னாவையும் நாங்கள் யாரிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டோம்? அந்த சஹாபாக்கள் இடத்தில் இருந்தார், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபீன்களிடத்தில் இருந்தார், அவர்களுக்கு பின்னால் வந்த தாபீன்கள் இருந்தார். வஇத்திமாதல் பர்ரியா
அனைத்து இந்த பூமியில் இருக்கக்கூடியவர்களும் அதை சபை செய்வது அவர்களை கொண்டு தான் தங்கியிருக்கின்றார். ولا رأينا نحن في زماننا مبتدئ رأسا في إقراء القرآن وأخذ الناس في زمن من الأزمان ولا التفت لأحد منهم راية في رواية حديث رسول الله صلى الله عليه وسلم فيما خلق من الأيام ولا يهتدى به أحد في دين ولا شريعة من شرائع الإسلام. எனவே சகோதரர்களே, எந்த காலமாக இருந்தாலும் கூட அவன் பெரியோர் விதத்துவாதியாக இருந்தாலும் அவனுடைய சனது சஹாபாக்களுக்கு இருந்தது இல்லை என்றால் இல்லை. எங்களை அதிலிருந்து பார்த்தார். சகோதரர்களே, எனவே அஸ்ஹாபுல் ஹதீஸ் இந்த பேர் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்தவர்கள், விளங்கினவர்கள், இதை நாட்டினவர்கள் என்ற அடிப்படையிலே உள்ளடக்கப்பட்டதானதாக இருக்கு. அதுக்கு பின்னால் அப்துல்லா புகாரி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷேக் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி வனஹ்னு லா நஅனி பி அஹ்லி ஹதீஸ். அல் ஹதீஸ் என்பது மூலம் நாங்கள் நாடுவது அல் முக்தஸிரீன் அலா சிமாமிஹி அவ் கிதாபத்திஹி அவ் ரிவாயத்திஹி. வெறுமனே அந்த ஹதீஸை தீர்மானிக்கக்கூடியவர்கள், அதை எழுதினவர்கள், அதனை அறிவித்தவர்கள் என்பதை மாத்திரம் சுருக்கி நாங்கள் ஹதீஸ் என்று சொல்வது கிடையாது. பல் நஅனி பிஹி, நாங்கள் ஹதீஸ் என்பதன் மூலம் நாடக்கூடியது குல்லு மன் கான அஹக்க பிஹிஃப்திஹி வ மஅரிஃபதிஹி வ ஃபஹ்மிஹி ஸாஹிரன் வ பாத்தின். யாரெல்லாம் இந்த ஹதீஸுக்கு பேருக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அந்த ஹதீஸை பேணி பாதுகாத்து அதனை அறிந்து அதனுடைய வெளிரங்கத்தில் உள்ள கருத்துக்களை அறிந்தவர்களாக இருப்பார்கள். இன்னும் அவர்கள் அதனை வெளிரங்கமாக உள்ரங்கமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு அஹ்லுல் குர்ஆன் என்று நாங்கள் இவ்வாறு சொல்லுவோம். அப்ப அஹ்லுல் குர்ஆன் என்பது ஒரு கூட்டம், அல் ஹதீஸ் என்பது இன்னும் ஒரு கூட்டம் கிடையாது. இந்த அஹ்லுல் குர்ஆன் என்றால் யார்? குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அன்று அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய கூட்டம் யார்? அஹ்லுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? அவர்கள் அந்த அல் குர்ஆனை சலஃபு சாலிஹின் பாதையிலே ஹதீஸோடு விளங்கின மக்கள்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம். அடுத்ததாக அப்துல்லா இப்னு அப்துர்ரஹீம் அல்-புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகிறார்கள். وأما التسمية بالفرقة الناجية والطائفة المنصورة, அவர்களுக்கு الفرقة الناجية الطائفة المنصورة என்ற பெயர் சூட்டப்படுகிறது. فقد ورد ذلك في الحديث الشهير حديث الافتراق, பிரபலியமான ஹதீஸ் ஹதீஸ் இஃப்திராக் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸ் அதாவது இன்ன பனி இஸ்ராயீல இஃப்தரகத் அலா 71 ஃபிர்கா, யஹூதிகள் 71 கூட்டத்தினராக இருந்தார்கள். வ இன்ன உம்மதி, எனது உம்மத், அதாவது ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹாதத் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன அந்த உம்மத் சதஃப்தரிகு அலா 72 ஃபிர்கா, அவர்கள் 72 கூட்டங்களாக குல்லுஹா உம்மதி சதஃப்தரி அலா 73 ஃபிர்கா குல்லுஹா பின்னார், நரகத்திலே இல்ல வாஹிதா, ஒன்றை தவிர, வஹி அல் ஜமாஅ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்தரிகு உம்மதி அலா 73 ஃபிர்கா, அதே போன்று இமாம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அனஸ் இப்னு மாலிக், அவுஃப் இப்னு மாலிக், அதே போன்று அபூ உமாமா அல்-பாஹிலி, சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் உட்பட பல சஹாபாக்கள் சொல்லக்கூடியதானதாக இருக்கின்றது.
சகோதரர்களே, அஹ்லுஸ் ஸலஃப், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அல் ஹதீஸ் வல் அஸர் இந்த கூட்டத்தினர்களுக்கு உள்ள இன்னும் ஒரு பேர் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா. இந்த பேர் ஹதீஸுல் இஃப்திராக். இந்த சமூகம் 73 கூட்டமாக பிரியும். அதில் ஒரு கூட்டம் சொர்க்கம் செல்வார்கள், 72 கூட்டம் நரகம் செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்த அந்த ஹதீஸ். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஜமாஅ என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று, அதாவது அனஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய வார்த்தைகள் வரக்கூடியது அல் ஜமாஅ. அதே போன்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலாக வரக்கூடியது அல் ஜமாஅ என்று. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வாயிலாக வரக்கூடியது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று. அதே போன்று அபூ உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரீதியாக வரக்கூடியது அஸ்ஸவாதுல் அலம். அதாவது அந்த அல் ஜமா என்பது யார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கின்ற பொழுது அஸ்ஸவாதுல் அஸம் என்ற பெரும் கூட்டம், இன்னும் ஒரு ரிவாயத்தில் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸில் உள்ள பாடங்களை, அதில் உள்ளடக்கப்பட்டக்கூடிய விடயங்களை படிப்பதற்கு ஒரு சில நூலை எங்களுக்கு அப்துல்லா அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். அஹ்மத் சர்தார் என்று சொல்லக்கூடிய சகோதரர் எழுதினது அல் மபாஹிஸ் அஹ்மதிய்யா ஃபி ஹதீஸ் இஃப்திராக் உமம் என்ற அந்த பேர். அதே போன்று இந்த ஹதீஸை அறிவிலிகள் பலகீனம் என்று சொல்கிறார்கள் என்றாலும் ஷேக் நாசிர் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பல இடங்களில் இந்த ஹதீஸை சஹீஹானதாக எங்களுக்கு அடையாளம் இட்டு காட்டி, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த இமாம்கள் யார் இந்த ஹதீஸை ஹசனானதாக சஹீஹானதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதை அடையாளம் இட்டு காட்டி. சகோதரர்களே, இமாம் அல் ஆஜுரி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாப் ஷரியா என்ற நூலில் 14வது 15வது பாடத்தில் சுஇல மனின் நாஜியா, அந்த பாதுகாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறதே அவர்கள் யார்? வகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி ஹதீஸின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்ல சொன்னார்கள், மா அன அலைஹி யௌம வ அஸ்ஹாபி, நானும் என்னுடைய சஹாபாக்கள் இன்று எதில் இருக்கின்றோமே அதில் உள்ளவர்.
இன்னும் ஒரு ஹதீஸிலே அஸ்ஸவாதுல் ஆதம், அவர்கள் யார்? அஸ்ஸவாதுல் ஆதம் என்று சொன்னார். ஹதீஸின் வாஹித ஃபில் ஜன்னah, 73 கூட்டத்தோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள். வஹிய அல் ஜமாஅ, அவர்கள் அல் ஜமாஅ என்று சொன்னார்கள். இதை சொல்லிவிட்டு இமாம் ஆஜூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், வ மஆனீஹா வாஹிதத்துன் இன்ஷா, அதனுடைய கருத்து ஒன்று என்று இமாம் ஆஜூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார். அப்ப அல் ஜமாஅ என்று சொன்னாலும், மாஅனா அலைஹி வஸஹாபி என்று சொன்னாலும், அஸ்ஸவாதுல் ஆதம் என்று சொன்னாலும் மூன்றும் ஒன்று என்பதை எங்களுக்கு இமாம் ஆஜூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எடுத்துக்காட்டு. எனவே அந்நாஜியா, நாஜியா என்பது இந்த ஹதீஸிலிருந்து தான் எடுக்கப்பட்டது என்பதை எங்களுக்கு இமாம் ஆஜூரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் காட்டு. அதே போன்று சகோதரர்களே, அல் ஜமாஅ என்று சொல்வது, வகை அல் ஜமாஅ என்று சொன்னார்களே, அந்த அல் ஜமாஅத் என்பதோ அஸ்ஸவாதுல் ஆதம், அந்த பெரும் கூட்டம் என்று சொல்வதோ யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு அறிவிப்பில் எங்களுக்கு இன்னும் ஒரு ஹதீஸினோட அறிவிக்கப்பட்டபடி, மா அன அலைஹி வஸஹாபில் யௌம், நானும் என்னுடைய சஹாபாக்களும் எந்த கொள்கை எந்த வழிமுறையில் இருக்கின்றோமே அதில் உள்ளவர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து காட்டுகிறார். அதைத்தான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டினார், இன்ன ஜும்ஹூரல் ஜமாஅத்தி ஹிய அல்லதி துஃபாரிகு அல் ஜமாஅ, பெரும் கூட்டம் என்று சொல்கின்றீர்களே அவர்கள் தான் அல் ஜமாஅத்திலிருந்து பிரியக்கூடியவர்களாக இருக்கிறார். இன்னமல் ஜமாஅ, அல் ஜமாஅ என்பது மா வாஃபக தாஅத் அல்லாஹ் வ இன் குன்த வஹ்தக், தனிமையில் இருந்தாலும் அல்லாஹ் வழிபடக்கூடியது இருக்கிறது. வ வாஃபகல் ஹக், சத்தியத்தோடு இருப்பது என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி இமாம் லாலகாய் அவருடைய ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லுசுன்னத் வல் ஜமாஅ என்ற நூலிலே பதிவு செய்கின்றார். மிஷ்காத்துல் மசாபிஹிலே உள்ள அந்த அறிவிப்பாளர் தொடரை அல்லாமா அபு ஷாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்-பாஹிஸ் அலா இன்காரில் பிதா வல் ஹவாதிஸ் என்ற நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். வஹைசு ஜால் அம்ரு பிலுசூமில் ஜமாஅ, ஜமாஅத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வந்திருக்கின்றதே ஏவல். முராது பிஹி, அதனுடைய அர்த்தம் என்ன? லுசூமுல் ஹக் வத்திபா, சத்தியத்தை பற்றி பிடிப்பது, அதை பின்பற்றுவதாக இருக்கிறது. வ இன் கானல் முத்தமஸ்ஸிகு பிஹி கலீலன் வல் முஹாலஃப் கஸீரா, அந்த சத்தியத்தை பற்றி பிடிக்கக்கூடியவர்கள் சொற்பமானவர்களாக இருந்தாலும், அதற்கு முரணானவர்கள் அதிகமானவர்களாக இருந்தாலும் சரி, சத்தியம் என்பது அல்லதி கானத் அலைஹில் ஜமாஅத்து அல்-ஊலா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு அன்ஹும் வலா தன்ظر இலா கஸ்ரத் அஹ்லில் பாத்தில் பஅதஹும், சத்தியம் என்பது நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தம தோழர்களான சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் அவர்கள் இருந்ததாக இருக்கின்றது என்று எங்களுக்கு அபு ஷாமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டு, வலா நந்துர் வலா நதர இலா கஸ்ரத்தி அஹ்லில் பாத்தில் பஅதஹும், அவர்களுக்கு பின்னால் அசத்தியவாதிகள் அதிகமாக இருப்பது என்பது கிடையாது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த கருத்தை இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய அல் இகாஸத்துல் அஹ்ஃபான் மின் மஷாயிஸ் ஷைத்தான் என்ற நூலிலே சொல்லுகிறார்கள். வமா அஹ்ஸன மா قال அபு முஹம்மது இப்னு இஸ்மாயில் ரஹிமஹுல்லாஹ், அதாவது அபு ஷாமா என்று சொல்லப்படக்கூடியவர், அவர் அல் ஹவாதிஸ் வல் பிதா என்ற நூலிலே குறிப்பிட்ட அந்த இது எவ்வளவு சிறப்பானது என்று எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்பது அந்த 72 கூட்டங்களிலிருந்தும் பிரிந்து அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துடைய கொள்கையை சுமந்தவர்கள் என்பதை நாங்கள் இந்த ஹதீஸிலிருந்து, இந்த இமாம்களுடைய கூட்டிலிருந்து அறியக்கூடியதானதாக இருக்கின்றது. மாபெரும் கூட்டங்களை உள்ளடக்கினது கிடையாது, அல்லது
ஒரு எண்ணிக்கை அதிகமானவர்கள் உள்ளடக்கினது கிடையாது. தனித்தவனாக நீ இருந்தாலும் கூட அந்த அல் ஜமாஅத்தோடு இருப்பது தான் அல் ஜமாஅத் அந்த நாஜியா என்பதை குறிப்பிடுகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலிலே விளக்கத்திலே சொல்கின்ற பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், மின் ஐஷையின் நாஜியா, அவர்கள் எதிலிருந்து வெற்றி பெற்றவர்களாக பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாஜியத்துன் ஃபித் துன்யா மினல் பிதஇ ஸாலிமா மினல் பிதஅ, அவர்கள் பிதஅத்துகளிலிருந்து பிதஅத்தான கூட்டங்களிலிருந்து துன்யாவிலே பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். வனாஜியத்துன் ஃபில் ஆகிரா மினன் நார், அவர்கள் நாளை மறுமை நாளிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த விதத்தான கூட்டங்களிலிருந்து நாங்கள் துன்யாவிலே பாதுகாப்பானவர்களாக இருந்தால் நாளை மறுமை நாளிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம் என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுல் இஃப்திராக்கை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். லனா யுபையினு லனா மஅன நாஜியா, எனவே அந்நாஜியா என்பது எங்களுக்கு தெரிவிக்காட்டப்படுகின்றது. வமன் கான அலா மிஸ்லி மா அலைஹி அல்லதி வ அஸ்ஹாபு ஃபஹுவ நாஜின், எவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் இருந்ததை கொண்டிருக்கின்றார்களே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாஜின் மினல் பிதஇ, அவர்கள் பிதஅத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். குல்லுஹா ஃபின்னார் இல்லா வாஹிதா, அனைத்து நரகத்தில் ஒன்றை தவிர இது ஹிய நாஜியத்து மினன் நார், எனவே அவர்கள் நரகத்தில் வெற்றி பெற்றார். ஃபன்னஜாத்து ஹுனா மினல் பிதஇ ஃபித் துன்யா வ மினன் நார் ஃபில் ஆகிரா, எனவே இங்கே பாதுகாப்பு என்பது விதத்திலிருந்து துன்யாவிலே நாங்கள் பாதுகாப்போம். சுன்னாவை பற்றி பிடிக்கணும், நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பற்றி பிடிக்கணும். அப்பொழுதுதான் நாங்கள் மறுமையிலே அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவோம் என்பதை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். சகோதரர்களே, அத்தாஇஃபத்துல் மன்சூரா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாஇஃபத்தும் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் மன்சூரீன அலல் ஹக், சத்தியத்தின் மீது வெற்றி பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். இந்த ஹதீஸ் முத்தவாத்திரானது, அதாவது ஏராளமான சஹாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் அறிவித்ததானதாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு எடுத்து காட்டப்படக்கூடியதானதாக இருக்கின்றது. சகோதரர்களே, இந்த அத்தாஇஃபத்துல் மன்சூரா என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் அவர்கள் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாம் லாலகாய் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹ் உஸூல் இஅ்திகாத் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற நூலிலே சொல்லியிருக்கிறார்கள், ஃபஹிய அத்தாஇஃபத்துல் மன்சூரா, அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தின் அவர்கள் தான் அத்தாஇஃபத்துல் மன்சூரா, அவர்களுக்கு இன்னொரு பேர், அவர்கள் தான் அல் ஃபிர்கத்துன் நாஜியா, அவர்கள் தான் பாதுகாக்கப்பட்ட கூட்டம். வல் உஸ்பத்துல் ஹாதியா, நேரான கூட்டம். வல் ஜமாஅத்துல் ஆதிலா, நீதமான கூட்டம். அல் முத்தமஸ்ஸிகத்து பிஸ்ஸுன்னா, சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்துல்லா அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், தஅம்மல் யா ரஆக்கல்லாஹ் இலா ஹாதி அவ்ஸாஃபின் நபீலா அல் அதீமா, அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாக்கட்டும், இந்த சிறப்பான மகத்தான உயர்தரமான வர்ணனைகளை கொண்டவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களாக இருக்கின்றார்கள். ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலிலே அதனுடைய ஆரம்ப பகுதியை சொல்கின்ற, அம்மா பஅத் ஃபஹாதா, இது இஅ்திகாதுல் ஃபிர்கத்தின் நாஜியா அல் மன்சூரா இலா கியாமிஸ் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ, இந்த கொள்கை ஃபிர்கத்தின் நாஜியாவுடைய கொள்கை, பாதுகாக்கப்பட்ட கூட்டத்துடைய கொள்கை, வெற்றி பெற்ற கூட்டத்துடைய கொள்கை, மறுமை நாளை வரைக்கும் வெற்றி பெற்றதாக இருக்கும் அந்த கூட்டத்துடைய கொள்கை, அவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ இருக்கிறார்கள். ஷேக் ஷுயூஹினா அல்லாமா ஹாஃபில் ஹக்கமி அப்துல்லா அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், எங்களுடைய ஷேக் ஹாஃபில் ஹக்கமி ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது பின் யஹ்யா நஜ்மி ஷேக் ஸைத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய இமாம், அவர்களுடைய மஆரிஃப் கபூல் என்ற நூலில் சொல்கிறார்கள், வகத் ஜாஅ ஹபரு ஸாதிகுல் மஸ்தூக், அருமை ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய செய்தியாக வந்திருக்கின்றது, அன்னல் ஃபிர்கத்தன் நாஜியா ஹும் மன் கான அலா மிஸ்லி மா கான அலைஹி ஹுவ அஸ்ஹாபு, ஃபிர்கத்துன் நாஜியா என்பது எவர்கள் நபியும் சஹாபாக்களும் இருந்தார்களே அதே போன்று இருக்கக்கூடிய ஹதீஸுல் இஃப்திராக்கை எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, இந்த
லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி ظاهرين على الحق لا يضرهم من خذلهم ولا من خالفهم என்ற அந்த வார்த்தையிலே அந்த ஹதீஸிலே உள்ள விடயமானதாக எங்களுக்கு அடையாளம் காட்டப்படக்கூடியதானதாக இருக்கின்றது. அவர்கள் யார் என்றால் அந்த கூட்டம் அந்த கூட்டம் மறுமை நாள் வரைக்கும், அதாவது மூமீன்கள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இருக்கும் காலம் வரைக்கும் அந்த கூட்டம் இருந்து கொண்டே இருக்கு. ஒரு இடத்தில் இல்லாமல் இருக்கலாம். அந்த கொள்கை சுமந்த ஒரு மனிதன் மறுமை நாள் வரைக்கும் இல்லாமல் இருக்க மாட்டான். இரண்டாவது, சத்தியத்திலே மேலோங்கினவர்களாக இருப்பார்கள், வெற்றி பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்வான். யாரெல்லாம் அவர்களை இழிவுபடுத்தினாலும், யாரெல்லாம் அவர்களுக்கு முரணாக நடந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே போன்று அவர்கள் விதத்வாதிகளோடு அந்த கூட்டங்களோடு உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள், தனித்ததாக அவர்கள் இருப்பார்கள். அதே போன்று நாளை மறுமை நாளிலும் நரகத்திலிருந்து அந்த 72 கூட்டத்திலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளமிட்டு காட்டுகிறார்கள். எனவே சகோதரர்களே, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர்களுக்கு அஹ்லுல் ஹதீஸ் அல்லது அஹ்லுஸ் சுன்னா, அஹ்லுல் அஸர், அல் ஹதீஸ் வல் அஸர், அல் ஃபிர்கத்துன் நாதியா, அத் தாயிஃபத்துல் மன்சூரா, அல் குரபா என்ற பல பெயர்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அடுத்த பாடத்திலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்துக்குள்ள இன்னும் ஒரு பேர் அல் குரபா என்பதை நாங்கள் அடுத்த வகுப்பிலே படிப்போம். வல்லாஹு அலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக